உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் படைத்த ராசி, ஒரு யூனிக்னஸ் இருக்கும் உங்களுக்குன்னு. நீங்கள் மற்றவங்க மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு எண்ணம், உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை, ஒரு சிறப்பான வாழ்க்கை, மற்றவங்களை விட சிறப்பாக யோசிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் யாருமே உங்களை கம்பேர் பண்ணி இருக்க முடியாது, நீங்களும் அவங்கள கம்பேர் பண்ணி வாழ முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, நோய், தேவையில்லாத சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கடன் தான். சரி, என் வாழ்க்கையை முடிச்சிருச்சு, கடனால தான் நான் வாழ்க்கையை தோத்து போயிட்டேன். அதே மாதிரி உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே வரும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அந்த நம்பிக்கையை சில பேர் தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் இந்த அத்தாஷ்டம சனியில் நிறைய சந்திச்சிட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மன வலி அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு, வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி உடல் பாதிப்பு வந்ததே கிடையாது சார். நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஒரு ஆப்ரேஷன், அதனால் ஒரு தொந்தரவு. அதே போல் நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம், ஹிரண்ய ப்ராப்ளம், அதேமாதிரி மலச்சிக்கல், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் பயணிக்க போகிறாங்க. இதில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, அதை பார்க்கலாம், தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானத்தில் ஒரு இடம். இந்த உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னா அனைத்து விதமான வெற்றி கிடைக்கும். அப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா சார்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோத்துட்டு இருக்கேன் சார், என்னை 4 பேர் இழிவாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த ராகுக்கு எது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவருக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் தொந்தரவு இருக்கவங்களுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை, வேலையில் பதவி. நிறைய விருச்சக ராசி என்பது என்ன எதிர்பார்ப்பானா, ஒரு மரியாதை வேணும் சார், ஒரு பதவி வேணும் சார், சம்பளம் கூட அப்புறம் சார், ஆனால் அந்த மரியாதை இல்லை, அந்த பதவி இல்லாத ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரியல, வேற எங்கேயா மாறலாமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வேலையை விட்டு வேலையை தேடினவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் அதில் தோற்று போயிருப்பீங்க. சில பேர் பணம்லாம் கொடுத்து கூட ஏமாந்து போயிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு. அதே போல் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல ஃபினான்ஷியல் லாக் இருக்கும், இல்லை ஒரு வேலை போயிருக்கும், இல்லை மனைவிக்கு வேலை போயிருக்கும், இல்லை கணவனுக்கு வேலை போயிருக்கும், இல்லை 2 பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் அந்த நெருக்கடியான காலகட்டம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வீடு வாங்கி லோன் ஆகிடுச்சா, திடீர்னு பார்த்தா வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை, கணவன் கிட்ட சண்டை, குழந்தைங்க கிட்ட சண்டை, அதனால் பார்த்தீங்கன்னா மனசு வெறுத்து போயிருப்பீங்க. பணம் தான் இல்லை, வாழ்க்கை சரியாக இல்லை, படிப்பு சரியில்லை, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லைன்னு இருந்தால் கூட இந்த உறவுகளும் நம்மளை இப்படி போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா உறவுகள்கிட்ட காசு வாங்கி கேவலப்பட்டு போயிருப்பீங்க, நிறைய அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வரும். அதன் மூலமாக அந்த கடன் பிரச்சனை தீரும், உறவுகளில் ஒரு அந்யுன்யம் ஏற்படும். நிறைய பேருக்கு பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும். காதல் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குழப்பமாகவே இருப்பீங்க. நான் காதலிக்கிற பொண்ணு கரெக்டாக கல்யாணம் பண்ணலாமா, நான் காதலிக்கிற பையனை நம்பலாமா, இப்படி ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வீட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்களா, சொல்லாமல் கல்யாணம் பண்ணலாமா, இல்லை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி நடக்கலன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழப்பம் தீர்ந்து அந்த காதல் வெற்றியடைந்து திருமணமாவதற்கான வாய்ப்பு, பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் சேரத்துக்கான ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இடம் விற்க முடியாதவர்கள், வீடு விற்க முடியாதவர்கள், ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆனவங்களுக்கெல்லாம் பண வரவுகள், அதே போல் நீண்ட காலமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு வண்டி வாகன யோகம். இந்த வீடு வண்டி வாகன யோகத்தில் இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பிரம்மாண்டத்தை யோசிக்க வைப்பார். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வீடு பெரிய வீடாக வாங்கணும், நீங்கள் போய் பார்க்குற வீடும் அப்படி தான் இருக்கும். அடுத்த ஒரு 1.5 வருஷம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அந்த வீடு தான் வாங்கணும் அடம் பிடிப்பாங்க வீட்டில் எல்லாரும். அது மட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு, உங்களுடைய வரவுக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடு வாங்கியே தீர்வீங்க, அதில் எந்த இடமும் கிடையாது. அதே மாதிரி ரெடிமேட் ஹவுஸாக வாங்குங்க. பணம் இப்போ கொடுத்தா ஒரு 2 வருஷம் கழித்து தரான்றாங்க, 3 வருஷம் கழித்து தரான்றாங்கன்னா அதெல்லாம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் அம்மாவுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உடல்நல பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா அந்த கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு டக்குன்னு திடீர்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார், திடீர்னு படுக்க வச்சுருவார். அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருக்கீங்க, மெடிக்ளைம்லாம் இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்போம், வேறு ஒன்றும் கிடையாது, அதுக்காக தான். அதே போல் அம்மாவோடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட சண்டை போடுறது செய்கிறது சூழ்நிலைகள் வரும். அம்மாவுடைய சொத்து ஏதாவது வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வந்துடும். போய் சண்டை போட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதில் தேவையில்லாமல் அவங்களும் மனசு கஷ்டப்பட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 10ஆம் இடத்துல கேது வர்றது பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள், வாய்ப்புகள் நிறைய வரும். தொழிலில் ஒரு அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்டாஃப்ஸ் அதிகமாக ரெக்ரூட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு, அதே போல் தொழிலில் 4-5 பொருளை சேர்த்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழிலில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான சூழ்நிலைகள், இன்வெஸ்ட்மெண்ட் பணம் நிறைய வரும். அதேமாதிரி வெளில கேட்ட லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் மூலியமாக முதலீடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை நீண்ட காலத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசி அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. என்னன்னா இந்த விருச்சிக ராசி இயற்கையாகவே அந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேண்டாமான்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. தைரியமாக இறங்கி செஞ்சவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த தைரியம் இல்லாமல் ஐயோ கொஞ்சம் அப்படியே பின்னாடியே இருந்து அப்படியே சமாளிப்போம், பின்னாடி இருந்து அப்படியே ஆட்டத்தை ஆடுவோம், கொஞ்சம் ஸ்லோவாக ஆட்டத்தை ஆடுவோம் வரும் தான் அந்த வாய்ப்புகளை வாய்ப்புகளை விட்டுறீங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழிலில் நிறைய வாய்ப்புகள் அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, அது வேண்டாம், நான் இருக்கிறத செய்கிறேன் போதும் அப்படின்னு நினச்சவங்களால தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வரன் வந்திருக்கும், நல்ல வரன்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் சிலதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் ஃபோட்டோ பிடிக்கல, அவங்க வீட்டில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்களா ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனை ஆகி உங்களுக்கு எல்லாமே லேட்டாக இருக்கே தவிர மற்றபடி உங்களுடைய ராசி உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர நேரம் காலம் இப்போ சிறப்பாக இருக்குது. அதுக்கான பயணத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. என்னென்னா உங்களுடைய தசாபுத்தி மட்டும் பார்த்துங்க. யாருக்காவது புதன் தசை நடக்குதுன்னா புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, ஆனால் அங்கே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். கேது தசை நடக்குது அப்படின்னா இப்போ கேது நல்ல இடத்துல இருக்குது, நல்லது நடக்கும். பட் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நல்ல பொசிஷன் இல்லை வச்சுக்கோங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகளை தொடர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடன் வரும், இல்லை தேவையில்லாத பிரிவினைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலன்களாக மாறலாம். அதே போல் இந்த ராகு கேது தசை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகு கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க.
படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.